அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ யூபிஎஸ்சி பிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கும். யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்தவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. வராதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? வந்தவங்க வீடியோலாம் நீங்க இப்ப பார்க்கக்கூடாது. போய் படிக்கிற வேலையை பாருங்க. வராதவங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மென்டல் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த மென்டல் ஸ்டேட்ல நானும் இருந்திருக்கேன். ஸோ ஐ கேன் எம்பத்தைஸ் வித் யூ. ஓகேங்களா? என்ன மாதிரியான சூழல்ல நீங்க இருப்பீங்க, ஒரு எமோஷனல் ஸ்டேட்ல இருப்பீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஆனா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நீங்க என்ன எப்படி படிச்சிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, நீங்க என்ன மாதிரியான சூழல்ல இருக்கீங்க, எந்த மாதிரி சூழல்ல கடந்து வந்து இந்த யூபிஎஸ்சி ஜேர்னில இருக்கீங்க, அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு இவ்வளவு பேர் மெயின்ஸ் எழுதணும், அதுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர், அதுக்கு ஒரு ஆன்சர், அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஆனா நம்ம வந்து இன்னமும் இதே மாதிரியே இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சரி, ஒரே ஒரு சினாரியோ மட்டும், ஜஸ்ட் ஒரு சினாரியோவை ஹானஸ்டா நினைச்சு பாருங்க. இப்ப பிலிம்ஸ் கிளியர் ஆகலன்னு கஷ்டப்படுறீங்களா? இதுல எவ்வளவு பேருக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆகியிருந்தா என்ன பண்ணணும்னு எக்ஸாக்டா தெரியும்? எக்ஸாக்டா தெரியுமா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு? அப்ப தெரியலனாலும் இதே சுழற்சியில தான் மாட்டிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப பிலிம்ஸ் கிளியர் ஆனவங்களுக்கும் ஆகி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாதவங்களும், இல்ல பிலிம்ஸ் கிளியர் ஆகாம இருக்கிறவங்களும் ஒண்ணுதான். அப்ப இதே நிலையில நம்ம அடுத்த வருஷம் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஓகே, வாட் டு டூ நெக்ஸ்ட்? உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, ப்ரிப்பரேஷனை மறுபடியும் கண்டினியூ பண்றது. ஓகேங்களா? செகண்டரி ஆப்ஷன்ஸ் 2 இருக்கு. இது கண்டிப்பா நம்ம பண்ணியே தான் ஆகணும், வேற வழி கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க பிளான் பி வச்சுக்கோங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் அதை தான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். பட் ஆனஸ்டா வரக்கூடிய பதில் என்ன தெரியுமா? இந்த ஜெயிலர் படத்துல ரஜினி சொல்லுவார்ல, ரொம்ப தூரம் போயிட்டேன், இதோட எல்லையை பார்க்காம நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருப்போம். ஓகேங்களா? அப்ப இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன்ல இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ரெண்டு ரெண்டு அட்டம்ப்ட் தான், இல்ல ஒரு அட்டம்ப்ட் தான் அப்படின்னா மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னே நினைச்சுக்கிட்டு நீங்க படிங்க. ஆனா உங்களோட சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? உங்களோட சிலபஸ் இப்ப வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. 4 ஜிஎஸ், 2 வந்து ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2, ஒரு எஸ்ஏ பேப்பர் கிடையாது. உங்களோட சிலபஸ் என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ஏ பேப்பர், ஒரு எத்திக்ஸ் பேப்பர், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனல் பேப்பர், அவ்வளவுதான். ஆப்ஷனல்ல பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2, எய்தர் ஒன் ஆர் தட், அப்படி எடுத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்துக்கு மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் ஃபார் தட். இந்த 2 மாசத்துல இதுக்கு மட்டும், இந்த இந்த விஷயத்துக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி இதே 2026 கொஸ்டின் பேப்பரை எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆர் செகண்ட் அட்டம்ப்டர் ஆர் தேர்ட் அட்டம்ப்டர், 3 அட்டம்ப்ட்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா உங்களால ப்ரிப்பரேஷனை விட முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? நான் விட சொல்ல மாட்டேன். பட் அடுத்த கட்டத்துக்கும் நீங்க யோசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஒன்னு, யூ கேன் கோ ஃபார் எனி அகாடமிக்ஸ். ஓகேங்களா? பிஏ, எம்ஏ, இல்லைன்னா வந்து சம் சம் அதர் வாட் டு சே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெலோஷிப்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா வந்து ஏஐ இருக்கு. ஏஐல வந்து ஃபெலோஷிப்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஷின் லேர்னிங், இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தா, அப்படி இல்லை சார் நான் வந்து வேற மாதிரி எனக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பப்ளிக் பாலிசி, இந்த மாதிரியான விஷயங்கள், அப்படி இல்லைன்னா யூஎன் ஃபெலோஷிப், இந்த மாதிரி எதோ இருக்கு. ஓகேங்களா? இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது. ஓகே, ட்ரை பண்ணிட்டு சைட்ல ப்ரிப்பரேஷனும் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே சைட்ல இந்த அகாடமிக்ஸ் இதை ட்ரை பண்ணுங்க. தென் அகாடமிக்ஸ் எனக்கு சுத்தமா ஒத்து வராது சார், என்னை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு, நான் அவங்கள பார்த்துக்கிட்டே என்ன படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கரியரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும், சார் நான் என்னோட காலில் நிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நான் என்னோட அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட நான் காசு வாங்காம இருக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சீங்கனாலும்
அட்லீஸ்ட் இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, வேலைக்கு போய்க்கிட்டே படிங்க. ஓகேங்களா? இது உங்களோட கரியரையும் காப்பாத்தும். அதே நேரத்துல இன்டர்வியூ ஸ்டேஜ்ல உங்களுக்கு எந்த ஒரு கேப்பும் இல்ல, ரொம்ப பெரிய கேப் இல்ல அப்படிங்கிற சொல்றதுக்கும் உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம் நமக்கு உதவியா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஆனாலும் நீங்க ப்ரிப்பரேஷனை விடாதீங்க. ஓகேங்களா? இது பண்ணிக்கிட்டே இது ரெண்டுத்தையுமே வந்து சைட் பை சைடு எது உங்களுக்கு வசதியா இருக்குமோ, உங்களோட நிலைமை எப்படி இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? செகண்ட், இப்ப வேற என்ன பண்ணணும் சார் நானு அப்படின்னா, மெயின்ஸ் யூ ஹாவ் டு பி ரெடி. ஜென்ரலா இன் ஜென்ரல் யூ ஹாவ் டு பி ரெடி வித் யுவர் ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷனல்ஸ் பை டிசம்பர் ஆர் ஜனவரி. மேக்சிமம் ஜனவரிக்குள்ள உங்களோட ஆப்ஷனல்ஸை முடிச்சு முடிச்சு ட்ரை பண்ணுங்க. சார் ஆப்ஷனல் முடிக்கணும்னா என்ன சார் அப்படின்னா, யூ ஹாவ் டு நோ யுவர் ஆப்ஷனல் சிலபஸ் பை ஹார்ட் அண்ட் தென் பிஒய்க்யூஸ் எடுத்துக்கோங்க. பிஒய்க்யூஸ் எடுத்துக்கிட்டு just integrate the PYQs with the syllabus and prepare for the stock points. Prepare stock points for the optionals. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரைட் ஆப்ஷனல் டெஸ்ட். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் பிஒய்க்யூஸ். அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷனல் டெஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்ல போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே டிசம்பருக்குள்ள நீங்க முடிங்க. நெக்ஸ்ட் எத்திக்ஸையும் அதே மாதிரியே முடிச்சு வைங்க. எத்திக்ஸை முடிச்சு வைங்க. ஸ்டாட்டிக் பார்ட் ஆஃப் த GS1, GS2, GS3 அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப GS1 எடுத்துக்கோங்க. சொசைட்டில அர்பனைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த அர்பனைசேஷன்ல யூ ஹாவ் டு நோ இட்ஸ் டெஃபினிஷன். ஓகேங்களா? இதோடைய டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? தென் வாட், இதோடைய ப்ராப்ளம்ஸ். இதோடைய ப்ராப்ளம்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? சொசைட்டியல் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த அர்பனைசேஷனோடைய சிக்னிபிகன்ஸ். ஓகேங்களா? இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, சோ இந்த இது அதுக்கப்புறமா வந்து வே ஃபார்வர்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும் ஒரு 5 பாயிண்ட்ஸ்ங்க. அவ்வளவுதான். ரொம்பலாம் கிடையாது. 5 பாயிண்ட்ஸ் தான் வச்சிருக்க போறீங்க. ஏன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்க ஸ்கோப்பே இருக்கு அதுல. ஓகேங்களா? சோ அதை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்கும். GS 1லயும் சரி, 2லயும் சரி, 3லயும் சரி. இப்போ 1ல என்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு? உமன் எம்பவர்மெண்ட், அர்பனைசேஷன், குளோபலைசேஷன், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2ல என்ன மாதிரியான டாபிக்ஸ் உங்களுக்கு வரும்? பேசிக் ஸ்ட்ரக்சர், அமெண்ட்மெண்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், சிட்டிசன் சார்ட்டர், அதுக்கப்புறமா வந்து NGO, சிவில் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி GS3ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டியில பாத்தீங்க அப்படின்னா மணி லாண்டரிங். ஓகேங்களா? பார்டர் செக்யூரிட்டி. ஓகே, இந்த மாதிரியான ஸ்டாட்டிக்கான டாபிக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாட்டிக்கான டாபிக்ஸோடைய டைமென்ஷன்ஸை பார்த்து அதையும் இது பண்ணுங்க. சார் டைமென்ஷன்ஸ் எப்படி எனக்கு எடுக்கணும்னு தெரியல. 2013 டு 2025 உடைய PYQ எடுத்துக்கோங்க மறுபடியும். தென் அந்த டாபிக்கையும் அந்த சிலபஸையும் வச்சு பாருங்க. சிலபஸையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிராண்ட் டாபிக் தெரியும், அர்பனைசேஷன் அப்படின்ட்டு. அர்பனைசேஷன்ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய மைக்ரோ தீம்ஸ் என்ன அப்படிங்கிறத உடைங்க. அதுக்கு 5 பாயிண்ட் எடுங்க அட்லீஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணி வைங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸை எடுத்து வைங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க குரூப் 1க்கும் படிக்க ஆரம்பிங்க. ப்ரிப்பரேஷன்னா நான் வெறும் UPSC தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஒத்த காலில் நிக்காதீங்க. கைண்ட்லி கோ ஃபார் குரூப் 1 ஆல்சோ. குரூப் 1ஓ இல்ல குரூப் 2ஓ, ஏதோ ஒன்று குரூப் 2, 2A ஏதோ ஒன்று படிங்க. ஓகேங்களா? நீங்க இப்ப பிலிம்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி எலிஜிபிள் ஃபார் ரைட் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகே, பிலிம்ஸ் எக்ஸ்ட்ராவா நீங்க பண்ண வேண்டியது யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 மட்டும் படிங்க. தென் கோ அண்ட் ஹாவ் அ டெஸ்ட் பேட்ச் இன் எனி இன்ஸ்டிடியூட். ஏதோ ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் பேட்ச் போடுங்க, எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா டெஸ்ட்ங்கிறது ரொம்ப 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 அவசியம்.
ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. பி மெயின்ஸ் ரெடி பை டிசம்பர் ஆர் ஜான்வரி. ஓகே, டெய்லி கன்சிஸ்டண்டா உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ள நீங்க இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இத பண்ணாத வரைக்கும் அடுத்த வருஷமும் இதே நிலைமையில இதே மாதிரி இருப்பீங்க. Even though you have cleared films also, you don't have you will not have any direction to go, where to go, how to approach. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருப்பீங்க. So kindly do this if you want that cup. கப்பு முக்கியம் பிகிலு. ஆல் தி பெஸ்ட். ஜாலியா இருங்க.